தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி எப்படி நடக்கும்? தமிழகம், புதுச்சேரி, கேரளா உட்பட நாடு முழுவதும் 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தில் இந்த பணிகள் எவ்வாறு நடைபெறும் என்பதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். இந்தியாவில் கடந்த 1951 முதல் 2004 வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி 8 முறை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடைசியாக 2022, 2024 காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. அந்த வகையில் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, சத்தீஸ்கர், கோவா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். 68,467 வாக்குச்சாவடிகள் உள்ளன. புதுச்சேரியில் 10,21,000 வாக்காளர்கள், 962 வாக்குச்சாவடிகள் உள்ளன. 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 51 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இந்த எஸ்ஐஆர் பணி நடைபெற உள்ள 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் அக்டோபர் 27 நள்ளிரவுடன் வாக்காளர் பட்டியல் முடக்கப்படுகிறது. 28ஆம் தேதி முதல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கப்படும். இதன்படி அனைத்து வாக்காளர்களுக்கும் புதிய படிவங்கள் வழங்கப்பட்டு விவரங்கள் சேகரிக்கப்படும். 18 வயதுக்கு மேற்பட்ட தகுதியுள்ள புதிய வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். தகுதி இல்லாத வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள். குறிப்பாக இடம்பெயர்ந்தவர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் உள்ளவர்கள், உயிரிழந்தவர்கள், வெளிநாட்டினரின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். திருத்த பணியின் போது ஆதார் அட்டை ஓர் அடையாள ஆவணமாக மட்டுமே ஏற்கப்படும். குடியுரிமை, பிறந்த தேதிக்கான சான்றாக ஏற்கப்படாது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு தேர்தல் அலுவலர் பணியில் ஈடுபடுவார். அவர் வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கி வாக்காளரின் விவரங்களை சேகரிப்பார். ஒவ்வொரு தேர்தல் அலுவலரும் ஒரு வீட்டுக்கு 3 முறை வருவார். ஆன்லைன் வாயிலாகவும் படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விவரித்துள்ளார். இந்த திருத்த பணியின் அட்டவணையை பொறுத்தவரையில் அக்டோபர் 28 முதல் நவம்பர் 3 வரை அலுவலர்களுக்கு பயிற்சி நடைபெறும். நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை வீடு வீடாக ஆய்வு நடைபெறும். டிசம்பர் 9ஆம் தேதி அன்று வரைவு பட்டியல் வெளியிடப்படும். டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8 வரை திருத்த பணிகள் நடைபெறும். டிசம்பர் 9 முதல் ஜனவரி 31 வரை நோட்டீஸ், விசாரணை பணிகள் நடைபெறும். பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது 12 ஆவணங்கள் ஏற்கப்படுகின்றன. அவை மத்திய, மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய சேவை அடையாள அட்டை, வங்கி, அஞ்சலகம், LIC, பொதுத்துறை நிறுவனங்களின் கணக்கு புத்தகம், உள்ளாட்சி அமைப்புகள் வழங்கிய பிறப்பு சான்று, பாஸ்போர்ட், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் வழங்கிய கல்வி சான்றிதழ், அரசு தரப்பில் வழங்கப்பட்ட நிரந்தர குடியுரிமை சான்று, அரசு தரப்பில் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ், தேசிய குடிமக்கள் பதிவேடு, மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு, அரசால் வழங்கப்பட்ட நிலம், வீடு ஒதுக்கீடு சான்றிதழ் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு ஆதார் அட்டை ஆகிய ஆவணங்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது ஏற்கப்படுகின்றன. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக திமுக சார்பில் கூட்டணி கட்சிகள் உடனான ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் சென்னையில் நவம்பர் 2ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. இதில் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கேற்க வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அத்துடன் பீகார் சம்பவங்களை சுட்டிக்காட்டி வாக்குரிமை பறிப்பை தடுப்போம், வாக்கு திருட்டை முறியடிப்போம் என்று முழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அவசர கதியில் செய்யப்படும் எஸ்ஐஆர் நடவடிக்கை மக்களின் வாக்குரிமையை பறித்து பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதியாக அமைந்துள்ளது என்று சாடியுள்ளார். அதேவேளையில் தமிழகத்தில் நடைபெறும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு அதிமுக ஆதரவு தெரிவித்துள்ளது.